இன்றைய தியானம். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. யோபு 33:14. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, யோபுவினுடைய சிநேகிதன் இந்த 33ஆம் அதிகாரம் 1 33 வரை உள்ள வசனத்தில் யோபுவை அப்படியே குற்றப்படுத்தி பேசுகிறத அநேக வார்த்தைகளில் நம்ம வாசித்தறியலாம். இந்த வசனத்தில் குறிப்பாக தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அதை இரண்டாம் விசை திருத்துகிற தேவன் அல்ல என்று இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதே, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றப் போகிறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். அவர் இரண்டாம் விசை திருத்துகிற தேவன் அல்லவே என்று சொல்லி நம்ம வாசித்தோம். யோபு 40ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலே கர்த்தர் யோபு கிட்ட பேசுறாரு. 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்வேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன்னு சொல்ற. 5ஆம் வசனம், நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் விசுவாசித்து அதுக்கு எந்த விதத்திலும் அவிசுவாசப்பட்டு அவரிடத்துல கேள்வி கேட்காமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் பேசாமல், யோபு சொன்னார் இல்லையா, என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். ஒருவேளை இன்னைக்கு நிறைவேறலைனாலும் கட்டாயம் அவர் கொடுத்த வார்த்தையிலே அவர் உண்மை உள்ள தேவன், அவர் நிறைவேற்றிய தீருவார். இனி நான், ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வார்த்தைக்கு மாறுத்தரமாக நான் வேற எதையும் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன்னு யோபு சொன்னாரே, அப்படி நான் சொல்ல இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபிக்க போகிறேன்னு சொல்லுவோம். பிரியமானவர்களே, இங்கு நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். சங்கீதத்தில் கூட 62ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் தாவீது சொல்லும்போது சொல்றாரு, தேவன் 1 தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. தேவன் எத்தனை தடவை? 1 தரம் விளம்பினார், ஆனால் நான் 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். தினந்தோறும் பேசுகிறாரு, மாதந்தோறும் பேசுகிறாரு, வருஷந்தோறும் வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம், விசுவாசிப்போம். மறுபதில் ஒன்று கேட்காம, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நான் விசுவாசித்து யோபுவை போல தாவீதை போல அவைகளை நான், ஆண்டவரே, முழு நிச்சயத்தோடு கூட நம்பி, கர்த்தர் எனக்கு 1 தரம் சொல்லி இருக்கிறார், அதை திருத்த மாட்டார், அதை மாற்ற மாட்டார்னு நான் நம்பிக்கையோடு காத்திருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, உண்மையாகவே அவர் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே என்று சொல்லி நம்ம வாசித்தோம். நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சாலமோனுக்கு அவனுடைய தாய் நீதிமொழிகளில் சொன்னதை எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாமா? 24, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. 29ஆம் வசனம், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், ஆனால் நாம தான் அவர் பேசுறதை கவனிக்கிறதில்ல, அவர் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புறதில்லை. அவருடைய ஆவியை நம்மளுக்குள்ள வச்சதையும் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தெரிவிக்கிறதையும் நாம தான் கவனிக்கிறதில்ல, கேட்கறதில்ல, உணர்றதில்லை. அதை தான் 1ஆம் அதிகாரம் 29 நம்ம வாசிச்ச நீதிமொழிகளில், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த
நாட்களிலே மார்க்குவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறார். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகள் எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்கிறார். 12 என்று சொல்றாங்க. நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்றார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற விதத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். நான் உணரணும் ஆண்டவரே. அந்த உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு நாம ஜெபிக்க போகிறோம் பிரியமானே. வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு விளக்கி சொல்லுகிறார். அதை கேட்டிருக்கிற நாம உணரணும். அந்த ஞானம், அந்த அறிவு எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, யோபு 33:14 நாங்கள் வாசித்து தியானித்தோம். தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. கர்த்தாவே, நாங்கள் யோபுவை போல ஆண்டவரே சில நேரங்களில் பதட்டப்பட்டு ஏதாவது பேசியிருந்தா கூட இன்றைக்கு என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். இனி நான் பிரதியுத்தரம் பேசாமல் கொடாமல் இருப்பேன்னு சொன்னது போல நாங்கள் எங்கள் வாயை பொத்திக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் பேசுகிறதை விளங்கி கொள்ளக்கூடிய கிருபை தாரும். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் நான் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே என்று தாவீது சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் விளங்கி கொள்ள ஞானம் தாரும் ஆண்டவரே. உணராது இருக்கிற இருதயத்தை எடுத்து போட ஆண்டவரே. கண்ணிருந்தும் காணாம, காதிருந்தும் கேளாம, உங்க வார்த்தையை கேட்டிருந்தும் ஆண்டவரே உணராது இருக்கிற அந்த இருதயம் எங்களுக்கு வேண்டாப்பா. நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கணும், உணரணும், விசுவாசிக்கணும். கிருபைகளை தாரும்னு கேட்குறோம். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர், அற்புதங்களை அதிசயங்களையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் ஆண்டவரே விசுவாசித்திட கிருபை தாரும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக.